वाक्यादि गुणार्णवं यदीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातरि योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुज मुनिं भजे पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டத்திலே 50 சர்க்கங்கள் முடித்திருக்கிறோம். மொத்தம் 130 சர்க்கம், 131 சர்க்கம். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் சில வேறுபாடுகள் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்திலே 50 சர்க்கங்கள் முடித்திருக்கிறோம். ராமபிரான் நாகபாஷத்திலிருந்து விடுபட்டு மறுபடி பலமாக ஆனான். பலமாக ஆகி யுத்தத்துக்கு தயாராக ஆனான். அவனுடைய தோழனான கருட பகவான் சுபர்ணன், வைனதேயன் திருநாமமுடைய கருடன் அவன் வந்த பொழுதுல எதுவுமே பண்ணல. கருடன் வந்தான், நாகபாஷத்துல இருந்து விடுவித்தான் அப்படிலாம் கிடையாது. கருடன் இறங்கினான், நாகபாஷம்லாம் ஓடி போயிடுது. கருடனை பார்த்த உடனே ஓடி போயிடுது எல்லாமே. கருடன் ராமனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு விட்டு சென்றார் என்பதை பார்த்தோம். மறுபடி யுத்தத்துக்காக தயாராகி எல்லாரும் போர் முரசு கொட்டுகிறார்கள் வானரங்கள்லாம். உடனே இது என்ன ஏதோ சத்தமா இருக்கே, அவர்களுக்கு நம்ம ராமன தலைவனை கொன்னுட்டோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது வானரங்கள்லாம் கூத்தாடுறாளேன்னு பார்த்து ராவணன் ஆளை அனுப்பி பார்க்கிறான். பார்த்தா மேல போனா ராமனும் லக்ஷ்மணரும் புதுசா இன்னைக்குதான் யுத்தத்துக்கு வந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கா. குரங்குகள் கூட்டம்லாம் அப்படியே தெளிவா இருக்கிறது, யுத்தத்துக்கு தயாரா. இதை நினைத்து ராவணன் அப்படியே பெரிய மனது வருத்தத்தோடு ஆனான்ங்கிற வரை பார்த்திருந்தோம். 51வது சர்க்கம், 15 ஸ்லோகம். அடுத்தது 16ஆம் சர்க்கம், 16ஆம் ஸ்லோகம் தொடங்கி பார்க்கலாம். 51வது சர்க்கம், 16ஆம் ஸ்லோகம். கோரைர் தத்தவரைர் பத்தௌ ஷரைராஷி விஷோபமைர் அமோகைர் சூரிய சங்காஷைர் பிரதமேந்திரஜிதாயுதி. இப்படி பெரிய பெரிய வரம் பெற்றிருக்கான் இந்திரஜித்துங்கிறது. பெரிய பெரிய வரத்தினால கிடைத்த அந்த நாகபாஷத்தினால கட்டி வைத்தான். அது எப்படி வீணா போகும்? எப்படி இப்படி இவர்கள் ஆனார்கள்? இந்திரஜித்து போய் சொல்லிட்டானா? தத்ராஸ்திர பந்தமாசாத்திய யதி முக்தௌ ரிபூவம சம்சயஸ்தமிதம் சர்வம் அனுபஷ்யாம்யஹம் பலம். அப்பேற்பட்ட அஸ்திரத்தை கூட அவர்கள் தப்பித்து கொண்டு விட்டார்கள்னா, என்னுடைய எல்லா சக்தியையும் நான் நம்பிக்கை இல்லாததாக நினைக்கிறேன். என்னுடைய எல்லா சக்தியும் எப்படி இருக்கு? சர்வம் பலம். என்னுடைய இந்த பலம் இருக்கிறதே, இது எல்லாம் எனக்கு இப்ப நம்பிக்கை கொடுக்கல என்று சொல்கிறான். நிஷ்பலா கலு சம்ருத்தா ஷரா வாசுகி தேஜசஹா ஆதத்தம் யைஸ்து சங்கிராமே ரிபூனாம் மம ஜீவிதம். இப்ப எவைகளை கொண்டு பெரும்போரிலே என்னுடைய சத்துருக்கள் உயிரெல்லாம் நான் ஜெயிச்சேனோ. அப்ப இந்திரஜித்து பெரிய பெரிய ஊர்ல வாசுகி பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாகாஸ்திரங்களை கொண்டு எவ்வளவோ பேரை தோக்கடித்து இருக்கிறான். அது எல்லாம் ராமலக்ஷ்மணர்கள் இன்னும் பிரயோஜனம் இல்லாததா ஆக்கிட்டா. ஏவ முக்துவாது சங்கிருத்தௌ நிஸ்வசன் உரகோ யதா அப்ரவீத் ராட்சசாம் மத்தியே தூம்ராட்சம் நாம ராட்சசம். இப்படி கோபத்துல பெருமூச்சு விட்டு கொண்டு ராவணன் என்ன பண்ணுகிறான்? தூம்ராக்ஷன் என்கிற அரக்கனை பார்த்து பேசுகிறான். பலேன மகதா யுக்தோ ராட்சசாம் பீம விக்ரம தொம் வதாயாபிநிர்யாஹி ராமஸ்ய சகவானரைஹி. நிறைய சேனையை கூட்டுக்கோ தூம்ராக்ஷா, எவ்வளவு சேனையை வேணா கூட்டின்னு போ, ராமலக்ஷ்மணர்களை கொண்டு விட்டு வா அப்படின்னு அனுப்பி வைத்தான். ஏவ முக்தஸ்து தூம்ராக்ஷோ ராட்சசேந்திரேன தீமதா
கிருத்வா பிரணாமம் சம்ஹிருஷ்டோ நிர்ஜகாம் என்று பாலையாத். ராவணனை தொழுதுவிட்டு தூம்ராக்ஷனும் யுத்தத்துக்கு கிளம்பினான். அபிநிஷ்கிரம்ய தத்வாரம் பலாத்யக்ஷம் உவாச்சஹ த்வரயஸ்வ பலம் தோரணம் கிம் சிரேன யுத்சதஹ. வெளியே வந்தான். உடனே வாங்க போருக்கு போலான்னு எல்லாரையும் கூட்டு கொண்டு தூம்ராக்ஷவச்சனம் ஸ்ருத்வா பலாத்யக்ஷோ பலானுகஹ பலம் உத்யோஜயாமாச ராவணஸ்யாக்ஞயா துருதம். உடனே எல்லா சேனையும் மறுபடி கூட்டப்படுகிறது. தே பத்த கண்டா பலினோ கோரரூபா நிஷாச்சராக விஜர்கமானா சம்ஹிருஷ்டா தூம்ராக்ஷம் பரியவாரயன் விவிதாயுத ஹஸ்தாச்ச சூலமுத்கரபானயா. அந்த பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த தூம்ராக்ஷன், அவனுக்கு நிறைய பயங்கர ரூபமான நிஷாச்சரர்கள், அரக்கர்கள் கையில சூளங்களையும் முத்கரங்களையும் ஏந்தி கொண்டு ரொம்ப சந்தோஷமா சிங்கநாதம் செய்து கொண்டு தூம்ராட்சனை சுத்தி வரா. கதாபிப் பட்டசைர் தண்டைர் ஆயசைர் முசுலைர் பிருஷம் பரிகைர் பிண்டி பாலைச்ச பல்லைர் பிராசைர் பரஸ்வதைர் ரதைர் கவச்சினஸ்த்வன்யே துவஜைச்ச சமலங்கிருதைஹி சுவர்ணஜால விகதைர் கரைச்ச விவிதானனைஹி ஹயைஃப் பரமசீக்ரைச்ச கஜேந்திரைச்ச மதோத்கடைஹி நிர்யயூ ராட்சச வியாக்ரா இவ துராசதாக. இப்படி ராட்சசர்கள் புலிகள் மாதிரி பாய்ந்து கொண்டு வெல்ல வந்தார்கள்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்ப அவர்கள் கையில என்னென்னலாம் கொண்டு வந்தான்னா கதைகள், பட்டசம்னு ஒரு ஆயுதம், பட்டசம்னு பேரு, பட்டய கத்தி, தண்டம் வெறும் தடி, பெரிய தடிகள், ஆயசம்னா இரும்பு ஆயுதங்கள், முசலம்ங்கிறது உலக்கை, பெரிய பெரிய உலக்கையெல்லாம் ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள். பரிகம் உழல் தடி, இரும்புனால பண்ண உருட்டையா இருக்கக்கூடிய பெரிய தடி. பிந்தி பாலம் அப்படின்னு ஒரு ஆயுதம், பல்லம்னு ஒரு ஆயுதம், பிராசம் அது ஈட்டி, பரஸ்வதம் கோடாலிகள், இப்படி எல்லா ஆயுதங்களையும் கையில எடுத்துக்கொண்டு இந்த அரக்கர்கள் ஆகிற இந்த புலிகள் பாய்ந்து கொண்டு வருகின்றன. உடம்புல கவச்சங்கள்லாம் போட்டுக்கொண்டு நிறைய கொடிகளை எல்லாம் பிடித்து கொண்டு தேர்ல ஏறி பலவிதமான சத்தத்தை போட்டுக்கொண்டு வெளியில யானை மேலே குதிரை மேலே நடந்து கொண்டு சில பேர், தேரிலே சில பேருன்னு இப்படி 4 வகைப்பட்ட படைகளோடு வெளியே வந்தார்கள் யுத்தத்துக்காக அரக்கர்கள். விருகசிம்ம முகைர் யுக்தம் கரைர் கனகபூஷணைர் ஆருரோஹரதம் திவ்யம் தூம்ராக்ஷரணீஸ்வனஹா. இப்ப கோவேறு கழுதை குரல் கொண்ட அந்த தூம்ராக்ஷனுக்கு குரல் கோவேறு கழுதை குரல் மாதிரி இருக்குமா. அவன் பெரிய ரதத்திலே ஏறி வந்தான். ச நிர்யாதோ மகாவீர்யோ தூம்ராக்ஷோ ராட்சசைர் விருதஹ அசன் வை பশ্চিமத்வாரம் அனுமான் யத்ர திஷ்டதி. அப்ப அந்த தூம்ராக்ஷன் எல்லாரோடும் ஹனுமார் எங்கு நிற்கிறாரோ அந்த ஒரு மேற்கு வாசல் அங்கு சிரித்து கொண்டே வந்தான். ரத பிரவரமாஸ்தாய கரயுக்தம் கரஸ்வனம் பிரயாந்தம் து மகாகோரம் ராட்சசம் பீம தரிசனம் அந்தரிக்ஷகதா கோரா சகுனா பிரத்யகோஷயன். இவன் வெளியில வரும்பொழுது அசுப சகுனமாக பறவைகள் இவனுக்கு குறுக்க நடுக்க போயிட்டு வந்துதான் நிறைய பறவைகள். ரதசீர்ஷே மகான் பீமோ கிருத்ரஸ்ச நிபபாதஹ துஜாக்ரே கிருதிதாஷ்சைவ நிபேது குணபாஷனாக. இப்ப ஒரு பெரிய கழுகு இந்த ரதத்தினுடைய சிகரத்துல விழுந்துருச்சு. கொடியிலே இவன் ரதத்து மேல ஒரு கொடி கட்டியிருப்பான்ல, அந்த கொடியின் நுனியிலே வரிசையாக பிணந்தின்னி கழுகுகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். ருதிராத்ரோ மகாஸ்வேதா மகாச்சேதா கபந்தः பதிதோ புவி விஸ்வரம் சோத்ஸ்ருஜன்னாதம் தூம்ராக்ஷஸ்ய சமீபதः. ரத்தம் தோய்ந்து ஒரு பெரிய வெண்ணிறமான கபந்தம் அது என்ன பண்ணிட்டுன்னா கேட்க ஒண்ணாத சத்தத்தை போட்டுண்டே தூம்ராக்ஷனுக்கு முன்னாடி தரையில விழுந்ததாம். வவர்ஷ ருதிரம் தேவஹா சஞ்சசாலச மேதினி பிரதிலோமம் வவவாயுர் நிர்காத சமனிஸ்வனஹா. மழைத்தேவன் ரத்தத்தை பொழிகிறான், பூமி எங்கும் நடுங்குகிறது. காத்து இவன் போற பக்கத்துக்கு எதிர்பக்கமாக வீசுகிறது, எதிர்காத்து வீசுகிறது.
இப்படி எல்லா அசுப சகுனங்களும் இருக்கு தான் இறப்பதற்கு. திமிரோகாவிருதாஸ்திஷாஹ திமிரோகாவிருதாஸ்தத்ர திசாச்சன சகாஷிரே. அப்பொழுது திக்குகள் எல்லாம் இருட்டுல மூடிடுத்து. சதூத் பாதாம் ததா திருஷ்டுவா ராட்சசானாம் பயாவஹான் பிராதுர்பூதான் சுகோரான்ஸ்ச தூம்ராக்ஷோ வெதிதோ பவத். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிட்டான் தூம்ராக்ஷன் என்கிறவன். முமுஹு முமுஹு ராட்சசா சர்வே தூம்ராக்ஷஸ்ய புரஸ்ஸராஹ. அந்த சமயத்திலே தூம்ராக்ஷனுக்கு கூட்டாளிகளாக வந்த அரக்கர்கள் எல்லாரும் மதிகலங்கி போயிட்டான் அந்த இருட்டுல. ததஸ்ஸு சுபீமோ பகுபிர் நிஷாச்சரைர் விருதோபிநிஷ்க்ரம்ய ரணோத்சுகோ பலி ததர்ஷதாம் ராகவ பாகுபாலிதாம் மஹௌக கல்பாம் பகுவானரீச்சமும். பிறகு இப்படி பெரிய அரக்கர்கள் கூட்டங்களோடு கூடி வந்து இந்த தூம்ராக்ஷன் என்கிறவன் ராகவன் ராமபிரானின் கையினாலே காக்கப்பெற்ற இந்த சேனை இருக்கிறதே, வானர சேனை, அதை கண்ணால பார்த்தான். கடைசியா இதோட 51ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்த 52ஆம் சர்க்கம் தொடங்குகிறது. 52ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். தூம்ராக்ஷம் பிரேக்ஷ நிர்யாந்தம் ராட்சசம் பீம விக்ரமம் வினேதுர் வானரா சர்வே பிரகிருஷ்டா யுத்த காங்க்ஷினஹா. இந்த தூம்ராக்ஷன் யுத்தத்துக்கு வந்ததை பார்த்து வானரங்கள்லாம் குதிக்கிறான். தேஷாம் சும்துலம் சுயுத்தம் சஜங்யே ஹரிராட்சசாம் அந்யோன்யம் பாதபைர் கோரம் நிக்னதாம் சூலமுத்கரைஹி. உடனே ஒரே பெரிய சண்டை வந்துடுத்து. 2 பேரும் சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் இவர்கள் மரங்கள் சூலங்கள் இதெல்லாம் கொண்டு அடிக்கிறா. ஒருவர் மாத்தி மாத்தி அடித்துக் கொள்கிறார்கள். கோரைஸ்ச பரிகைஸ்சித்ரைர் திரிசூலைர் சாபி சம்ஹதைர் ராட்சசைர் வானரா கோரைர் வினிகிருத்தா சமந்ததா. அந்த கொடிய பலவிதமான உழல் தடிகள், சூலங்கள், திரிசூலம்னு சொல்லக்கூடிய அந்த 3 தலை இருக்கக்கூடிய சூலங்கள், இது எல்லாத்தோடும் அரக்கர்கள் வானரங்களை அடிக்கிறார்கள். வானரை ராட்சசாஸ்சாபி துருமைர் பூமௌ சமீகிருதாக ராட்சசாஸ்சாபி சங்கிருத்தா வானரான் நிஷிதை சரைஹி விவ்யதுஸ் கோர சங்காஷைர் கங்கபத்ரைர் அஜிஹ்மகைஹி. இப்ப அரக்கர்களையும் விருட்சங்களை கொண்டே வானரங்கள் தரையுடன் தரையாக வீழ்த்தினார்கள். நிறைய மரக்கட்டைகளை வைத்து அடித்து அரக்கர்களை எல்லாம் வீழ்த்திட்டார்கள். உடனே இதை பார்த்த பின்னாடி இருந்த அரக்கர்கள் அம்பு விடுகிறார்கள் இவர்கள் பக்கத்துல போகாம. தேகதாபிஷ்ட பீமாபிர் பட்டசை கூட்டமுத்கரைஹி விதாரியமானா ரக்ஷோபிர் வானராஸ்தே மகாபலாஹ அமர்ஷ ஜனிதோ தர்ஷா சக்ரு கர்மான்யபீதவத். இப்ப அரக்கர்களாலே எவ்வளவோ பெரிய ஆயுதங்கள்லாம் வைத்திருக்க அரக்கர்கள். அவர்கள்ட்ட இல்லாத ஆயுதங்கள் கிடையாது. கதைகள், பட்டாக்கத்தி எல்லாத்தாலையும் குத்தி தள்ளுறா வானரங்களை. ஆனாலும் அந்த பலசாலியான வானரங்கள் என்ன பண்றா, அவமானத்தை சகிக்காமல் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இறங்கி யுத்தம் பண்றான். கொஞ்சம் அச்சம்ங்கிறதே அவ முகத்துல இல்ல, வானரங்கள் முகத்திலே. ஷரணிர் பின்ன காத்ராஸ்தே சூலனிர் பின்ன தேஹினஹ ஜக்ருஹுஸ்தே துருமாம்ஸ்தத்ர ஷிலாஸ்ச ஹரியூதபாஹ. அந்த ஷரத்தினாலே, ஷரம்னா என்ன, அம்பு, அம்புகளினாலே துளைக்கப்பட்ட உடம்பை உடைய அந்த வானரங்கள் எல்லாரும் மரங்களையும் மலைகளையும் கையில எடுத்து அடிக்கிறார்கள். தேபீம வேதாஹரயோ நர்தமா நாஸ்ததஸ்ததா மமந்தூ ராட்சசான் பீமான் நாமானி சபபாஷிரே. எல்லா இடத்திலும் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு அரக்கர்களை வீழ்த்தி தள்ளுகிறார்கள். ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லிண்டே பண்ணுகிறார்கள் வானரங்கள். தத்வத் பூவாத பூதம் தத்பூவாத்புதம் கோரம் யுத்தம் வானர ரக்ஷசாம் ஷிலாபிர் விவிதாபிஷ்ச பகுபிஷ்சைவ பாதபைஹி. அப்படி ஒரு அற்புதமான யுத்தம் தொடங்கித்து வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும். ராட்சசா மதிதா கேஜித் வானரை ஜிதகாஷிபிஹி வமமூர் ருதிரம் கேச்சின் முகை ருதிர போஜனாஹ
இப்ப சிலர் வானரங்களாலே சில அரக்கர்கள் பிளக்கப்பட்டார்கள். சிலர் ரத்தத்தை வெளியே எடுத்து வைத்தார்கள் வானரங்கள். பார்ஷ்வேஷு தாரிதா கேச்சித் கேச்சித் ராஷீகிருதா துருமைஹி ஷிலாபிச்சூர்ணிதா கேச்சித் கேச்சித் தந்தைர் விதாரிதாக. சில அரக்கர்கள் அவர்களுடைய விலா பக்கங்களிலே அறுத்து விட்டார்கள். சில அரக்கர்களை குவியல் குவியலாக விருட்சம் மரமோடு மரமாக சேர்த்து வைத்தார்கள். சிலரை கல்பாறையை அடித்து பொடிப்பொடியாக ஆக்குகிறார்கள். சிலரை தங்களுடைய பற்களாலேயே கடித்து கிழிக்கிறார்கள். இப்படி வானரங்கள் அரக்கர்களை போட்டு அடிக்கிறார்கள் அந்த யுத்தத்திலே. துவஜைர் விமதிதைர் பக்னைர் கரைஷ்ச வினிபாதிதைஹி ரதைர் வித்வம்சிதைச்சாபி பதிதைர் ரஜனீச்சரைஹி கஜேந்திரைர் பர்வதாகாரைர் பர்வதாக்ரைர் வனௌகசாம் மதிதைர் வாஜிபிர் கீர்ணம் சாரோஹைர் வசுதாதலம். எல்லா இடத்துலயும் அவ வர ரதங்கள், அவ பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய கொடிகள் அதெல்லாம் ஒடித்து நசுக்கப்பட்டது. கோவேறு கழுதைகள் மேல வரா. அந்த கோவேறு கழுதைகளாலே உருவழிக்கப்பட்ட ரதங்கள்லாம் இருந்தது. ரதங்களை எல்லாம் எப்படி ரதங்கள்னே தெரியாத அளவுக்கு அழித்து விட்டார்கள். இறந்து கிடந்த அரக்கர்கள் எல்லா இடத்திலும் மலை மலையா குமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யானைகள்லாம் இறந்து போய் கிடக்கின்றன. குதிரைகளும் வானரங்களுடைய மலை சிகரங்களாலும் இந்த பூதலமானது அப்படியே நிரம்பி இருந்ததாம். வானரைர் பீம விக்ராந்தைர் ஆப்ளுத்யாப்ளுத்ய வேகிதா ராட்சசா கரஜைர் தீக்ஷ்ணைர் முகேஷு வினிகர்த்திதாக. இப்ப அளவு கடந்த அந்த வீரமுடைய அந்த வானரங்கள் என்ன பண்ணான்னா உற்சாகத்தோடு துள்ளி துள்ளி குதிக்கிறார்கள். கையில நல்ல கூர்மையான நகங்கள். அந்த நகங்களாலே அரக்கர்களின் முகத்திலேயே அப்படியே தேய்ச்சி முகத்தையே ரெண்டாக கிழிக்கிறார்கள். விவர்ண வதனா பூயோ விப்ரகீர்ண சிரோருஹாஹ மூடா சோனித கந்தேன நிபேதுர் தரணீதலே. அப்படி முகத்துல கிழிச்சு அந்த தலைமயிரெல்லாம் பிடித்து இழுக்கிறார்கள். இப்படி இவர்கள் பண்ண உடனே அரக்கர்கள்லாம் அந்த ரத்த வாசனையிலேயே மயங்கி போய் தலைமயிரெல்லாம் கீழே உதிர்ந்து போய் பூமியில மயங்கி விழுந்து விட்டார்கள். அந்நே பரமசங்கிருத்தா ரக்ஷசா பீமனிஸ்வனாஹ தலைரேவாபிதாவந்தி வர்ஜஸ்பர்ஷ சமைர் ஹரீன். இப்ப சில அரக்கர்கள் என்ன பண்ணா உடனே கோபப்பட்டு கையினாலேயே வானரங்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். வானரை ராபதந்தஸ்தே வேகிதா வேகவத்தரை முஷ்டிபிச்சரணைர் தந்தைர் பாதுபை சாவ போதிதா. அப்ப வானரங்களும் எதிர்த்து வரும் அவர்களை இன்னும் அவர்களை காட்டிலும் அதிக வேகத்தோட போய் அடிக்கிறார்கள். முஷ்டிகளாலே கால் பல்லு இதெல்லாம் வைத்து துன்புறுத்துகிறார்கள் அரக்கர்களை. வானரைர் ஹன்யமானாஸ்தே ரக்ஷசா விப்ரதுருகு. கடைசியில வானரங்கள் தான் அதிகமா அடித்தா ராட்சசர்கள்லாம் புறங்காட்டி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். சைன்யம் தத் வித்ருதம் திருஷ்டுவா தூம்ராக்ஷோ ராட்சசர்ஷபா குரோதேன கதனம் சக்ரே வானரானாம் யுயுத்சதாம். இப்ப தன்னுடைய சேனை புறமுதுகிட்டு ஓடுறத பார்த்த உடனே தூம்ராக்ஷன் கோபப்பட்டு வானரங்களை அழிக்க தொடங்கினான். பிராசை பிரமதிதா கேச்சித் வானரா ஷோனித ஸ்ரவாஹ முத்கரை ராகதா கேச்சித் பதிதா தரணீதலே. இப்ப சில வானரங்கள் அவர்களை ஈட்டிகளாலே குத்தி அழித்தான். இரும்பு உலக்கைகளாலே அடி உண்டு சில வானரங்கள் மாய்ந்து போனார்கள். பரிகைர் மதிதா கேச்சித் தண்டிபாலைர் விதாரிதாக பட்டசை ராகதா கேச்சித் பலவந்தோ கேச்சித் விஹ்லவந்தோ கதா சவஹா. இப்ப சிலர் உழலை தடிகளாலே பிண்டமாக்கப்பட்டார்கள். சிலர் பிந்திபாலங்கிற ஆயுதங்களாலே கிழிக்கப்பட்டார்கள். சில வானரங்களை பட்டாக்கத்தியால குத்தினான். மாதிரி வானரங்கள் எல்லாரையும் அழிக்க ஆரம்பித்தான் தூம்ராக்ஷன். கேச்சித் வினிகிதா சூலை ருதிரார்திராவணௌகசா கேச்சித் வித்ராவிதா நஷ்டா சபலை ராட்சசேர் யுதி. இப்ப ராட்சசர்கள் இப்போ அவர்களுக்கே சந்தோஷமாயிடுத்து. வானரங்கள் சிலரை சூலங்களாலே குத்தி ரத்தம்லாம் பெருகுகிறது. அப்படி சில வானரங்களை அரக்கர்கள் துரத்தியே விட்டுட்டான். விபின்ன ஹிருதயா கேச்சித் ஏகபார்ஷ்வேன தாரிதாக விதாரிதா ஸ்திரீசூலைச்ச கேச்சித்
ஆந்திரைர் வினிஸ்ருதாக. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் விழா பக்கமே இல்லை, அது நொறுங்கி படுத்து. சில பேருக்கு நெஞ்சு பிளந்து போய் கிடக்கிறார்கள் வானரங்கள். இப்ப சில வானரங்கள் குத்தப்பட்டு குடல்லாம் வெள்ள பிதுங்கி கிடக்கிறார்கள் இந்த யுத்த பூமியில. ராட்சசர்களாலே அடிபட்ட வானரங்கள். தத்சுபீமம் மகாயுத்தம் ஹரிராட்சச சங்குலம் பிரபபௌ சப்த பகுலம் சிலாபாதப சங்குலம். இப்படி பெரிய யுத்தம் அரக்கர்களுக்கும் வானரங்களுக்கும் மறுபடி ஆரம்பித்து இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வானத்திலிருந்து மழையா பொழியற மாதிரி கல்லும் மரங்களும் எரியப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெரிய பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தனுர்ஜா தந்திரி மதுரம் ஹிக்காத்தால சமன்விதம் மந்தஸ்தனித சங்கீதம் யுத்த காந்தர்வமா பபௌ. இந்த யுத்தத்துல பெரிய சங்கீதம் மாதிரி இருந்ததா யுத்தமே, யுத்த சங்கீதம். இந்த யுத்தம்ங்கிற சங்கீதம் இதுல வில் இருக்கிறே, வில்லுல இருக்கக்கூடிய நான் தான் இங்க வீணை மாதிரி. ஹிக்காலத்தால் அங்க இருக்கக்கூடிய விக்கல்கள் எல்லாரும் யுத்தத்துல அடிபட்டு விக்கி கொண்டு கிடக்கிறார்களே, அதுதான் தாளங்கள். ஈனஸ்வரங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிற இரக்கமாக, அதுதான் ராகங்களாக இருக்கிறது. தூம்ராக்ஷஸ்து தனுஷ்பானிர் வானரான் ரணமூர்தனி ஹசன் வித்ராவயாமாச அதிசஸ்து ஷரவிருஷ்டிபிஹி. தூம்ராக்ஷன் கையிலே வில்லை பிடித்து கொண்டு வானரங்கள் எல்லாரையும் அப்படியே அம்பு மழை பொழிந்து கொண்டு விரட்டி கொண்டு வருகிறான். தூம்ராக்ஷேனார்திதம் சைன்யம் வெதிதம் வீக்ஷ்ய மாருதிஹி அபியவர்த்தத சங்கிருத்தோ பிராகிருஹ்ய விபுலாம் ஷிலாம். உடனே இதை பார்த்துட்டு ஹனுமானானவர் மாருதி என்ன பண்ணுகிறார், கோபத்திலே தான் உடம்பை பெரிதாக ஆக்கி கொண்டு மிக சினம் கொண்டு பெரிய ஒரு பாறையை கையிலே எடுத்துக்கொண்டு எதிர்த்து போகிறார் தூம்ராக்ஷனை. குரோதாத் த்விகுணதாம்ராக்ஷஹ பித்ருதுல்ய பராக்கிரமஹ ஷிலாம் தாம் பாதயாமாஸ தூம்ராக்ஷஸ்ய ரதம் பிரதி. கோபத்தினாலே 2 மடங்கு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு அனுமாருக்கு. தன்னுடைய அப்பாவான வாயு பகவான் போல வீரமுடையவர் அனுமார். அந்த பெரிய கல்லை தூக்கி தூம்ராக்ஷனினுடைய ரத்தத்துல போட்டு உடைத்தார். ஆபதந்தீம் ஷிலாம் திருஷ்டுவா கதாம் உத்யம்ய சம்பிரமாத் ரதாத் ஆப்ளுப்ய வேகேன வசுதாம் வசுதாயாம் யதிஷ்டத. இப்ப கல்பாறை தாம் மேல விழப்போறதுங்கிறத தெரிந்து கொண்டு உடனே தூம்ராக்ஷன் கையிலே கதையை எடுத்துக்கொண்டு ரதத்துல இருந்து கீழே குதித்து விட்டான். பூமியில நின்னுட்டான். சாப்ரமத்ய ரதம் தஸ்ய நிபபாத சிலா புவி சச்சக்ர கூபரம் சாஸ்வம் சத்வஜம் சசராசனம். அந்த தேரிலே இருந்த வில்லென்ன, தேரிலே இருந்த கொடி, தேர் குதிரைகள், தேர் சாரதிகள், சக்கரங்கள் எல்லாத்தோடும் சேர்ந்து அந்த ரதத்தை அந்த கல்லானது உடைத்து விட்டது. சபங்க்த்வாது ரதம் தஸ்ய ஹனுமான் மாருதாத்மஜः ரக்ஷசாம் கதனம் சக்ரே சஸ்கந்த விட்டபைர் துருமைஹி. உடனே ஹனுமார் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அரக்கர்களை அழிக்க வேண்டும்னு ஒரு பெரிய மரத்தை எடுத்துக்கொண்டு அழிக்கிறார் எல்லா ராட்சசர்களையும். விபின்ன சிரசோ பூத்வா ராட்சசா சோனிதாக்ஷசா துருமைர் பிரவ்யதிதாச்சான்ய நிபேதுர் தரணி தலே. பெரிய மரத்தை வேரோட புடுங்கி கொண்டு அந்த மரத்தால தூக்கி அடிக்கிறார் எல்லாரையும். எல்லாரும் பூமியில போய் தலையில்லாதவர்களாக விழுந்து, தலை தனியா உடம்பு தனியா விழுந்து மடிகிறார்கள் ராட்சசர்கள். வித்ராவிய ராட்சசாம் சைன்யம் ஹனுமான் மாருதாத்மஜः கிரேஷ் சிகரம் ஆதாய தூம்ராட்சம் அபிதுத்ருவே. இப்படி ராட்சச சைன்யத்தையே ஒரு கலக்கு கலக்கி தன்னுடைய கைகளாலே நேர ஒரு பெரிய பாறை, ஒரு மலையிலிருந்து பாறையை உடைத்து கொண்டு தூம்ராட்சனை அடிப்பதற்கு எதிர்த்து ஓடினார். தமாபதந்தம் தூம்ராட்சோ கதாமுத்யம்ய வீரியவான் வினர்தமான சஹசா ஹனுமந்தம் அபித்ரவத். இப்படி ஹனுமான் அடிக்க போகிறார்னே அவன் கதையை எடுத்துக்கொண்டு கத்திண்டே ஹனுமான அடிக்க வரான். தத க்ருத்தஸ்து வேகேன கதாம் தாம் பகுகண்டகாம் பாதயாமாஸ தூம்ராட்சோ மஸ்தகே து ஹனுமதஹ. இந்த கதையை ஹனுமானின் தலையிலே அப்பொழுது பாய்ச்சினான் தூம்ராக்ஷன்.
தாடிதஸ்ஸ தயா தத்ர கதையா பீம ரூபயா. அப்ப அவர் அந்த பயங்கரமான கதையாலே அடிக்கப்பட்டார் ஹனுமான். சா கபிர் மாருத பலஸ்தம் பிரஹாரமசிந்தயன் தூம்ராட்சஸ்ய சிரோ மத்தியே கிரிஷ்ருங்கம் அபாதயத். இப்ப அதை ஒரு பொருட்படுத்தாம, தான் மேல கதை அடிபட்டதுங்கிறத பொருட்படுத்தாம இவர் அந்த பெரிய மலை உச்சியை புடுங்கி எடுத்துன்னு வர்றாரு ஹனுமான். அதை தூம்ராட்சனின் தலையிலேயே போட்டார். சவிஹ்வலித சர்வாங்கோ கிரிஷ்ருங்கேன தாடிதா பபாத சஹசா பூமௌ விகீர்ண இவ பர்வதா. உடனே அந்த ஒரு அடியிலேயே ஒரே பாறையை தூக்கி அவன் தலையில போட்டு அவன் உடல்லாம் சிதறி போயிடுது, கை கால் தனித்தனியா போயிடுது. அப்படியே மலை கீழே விழுந்து, மலை உடைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு பெரிய மண்பானையை கீழே போட்டு உடைத்தால் எப்படி சிதறா அதுவும் அந்த மாதிரி சிதறி போயிட்டான் அவன். தூம்ராக்ஷம் நிஹதம் திருஷ்டுவா ஹதசேஷானி சாச்சராஹ த்ரஸ்தாஃப் பிராவிவிஷுர் லங்காம் வத்யமானாஃப் ப்ளவங்கமைஹி. தூம்ராக்ஷனே செத்து போயிட்டான்னு தெரிந்த உடனே மீதி இருக்கக்கூடிய ஏதோ உயிர் தப்பின சில அரக்கர்கள் நேரா லங்கைக்கே மறுபடி ஓடி போயிட்டார்கள். சாது பவன சுதோ நிஹத்ய சத்ரும் க்ஷதஜவஹா சரிதஸ்ச சந்நிகீர்ய ரிபுவத ஜனிதஸ்ரமோ மகாத்மா முதமாகமத் கபிபிஷ்ச சுபூஜ்யமானஹ. உடனே அந்த ஹனுமாரானவர் அங்க ரத்த நதிகளை ஓட வைத்து சத்ருக்களை எல்லாம் கொன்றுவித்து ஆயாசத்துடன் வானரங்களாலே கொண்டாடப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறார் தூம்ராட்சனை கொன்றுவிட்டு ஹனுமான். இதோடு 52ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 53ஆம் சர்க்கம். இப்ப இதுக்கு முன்னாடி தூம்ராட்ச வதம் ஆயிடுத்து. தூம்ராட்சன் வெளியிலே வந்தான் 51வது சர்க்கத்திலே. 52வது சர்க்கத்திலே தூம்ராட்ச வதம், தூம்ராட்சன்கிற அரக்கனின் வதம் ஹனுமாராலே செய்யப்பட்டது. அடுத்து 53ஆம் சர்க்கம் என்னன்னு பார்க்கலாம். தூம்ராட்சம் நிஹதம் ஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரஹ க்ரோதேன மஹதாவிஷ்டோ நிஸ்வசன் உரகோ யதா. என்ன பெரிய பாம்பு மாதிரி பெருமூச்சு விட்டான் ராவணன், தூம்ராட்சன் மாண்டு விட்டான்னு தெரிந்த உடனே தீர்கமுஷ்ணம் வினிஸ்வஸ்ய க்ரோதேன கலுஷீகிருதஹ அப்ரவீத் ராட்சசாம் சூரம் வஜ்ரதம்ஷ்ட்ரம் மகாபலம். உடனே வஜ்ரதம்ஷ்ட்ரன் அப்படிங்கிற அரக்கனை கூப்பிடுகிறான். கச்சத்வம் வீர நிர்யாஹி ராட்சசை பரிவாரிதா ஜஹிதாசரதிம் ராமம் சுக்ரீவம் வானரை சஹ. வஜ்ரதம்ஷ்டனே நீ போ, நீ பெரிய வீரன் எனக்கு தெரியும், எவ்வளவு ராட்சசர்களை வேணா கூட்டின்னு போ, ராமனையும் சுக்ரீவனையும் கொன்று விடுன்னு சொல்கிறான். ததேத்யுக்த்வா துருததரம் மாயாவி ராட்சசேஸ்வரஹ நிர்ஜகாம பலைசார்தம் பகுபிஃப் பரிவாரிதஹ. அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுகிறான், நிறைய பலத்தை கூட்டிக் கொண்டு வெளியே வருகிறான். வஜ்ரதம்ஷ்டன் வருகிறான். நாகரைஸ்ச கரைர் உஷ்ட்ரைர் சயுக்தஸ்து சமாஹிதஹ பதாகத்வஜ சித்ரைஸ்ச ரதைஸ்ச சமலங்கிருதஹ ததோ விசித்ர கேயூர முகுடைஸ்ச விபூஷிதஹ தனுத்ராணானி சன்ருத்ய சதனுர் நிர்யயௌ த்ருதம். இப்ப யானை, குதிரை, கோவேறு கழுதை, ஒட்டகங்கள் இதெல்லாம் பூட்டப்பட்டு பல வகைப்பட்ட தேர், யானை குதிரை, யானை தேர், குதிரை தேர், கோவேறு கழுதை தேர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கையிலே நிறைய ஆபரணங்களை தரித்து கொண்டு கிரீடங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பிலே கவச்சங்களை தரித்து கொண்டு யுத்தத்துக்கு சித்தமாக அப்பொழுது வெளியிலே வந்தான் வஜ்ரதம்ஷ்டன். பதாகாலங்கிருதம் தீப்தம் தப்தகாஞ்சன பூஷணம் ரதம் பிரதட்சிணம் கிருத்வா சமாரோஹத் சமூபதிஹி. இப்ப நல்ல கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்ட தேரி பிரதட்சணம் செய்து அதுல ஏறி உட்கார்ந்தான் வஜ்ரதம்ஷ்டன். யஷ்டிபிஸ் தோமரைர் சித்ரைர் சூலைஸ்ச முசுலைரபி பிண்டிபாலைர்ச்ச பாஷைஸ்ச சக்திபிஃப் பட்டசைரபி खड्गैर चक्रगदाभिश्च निहितैश्च परस्वदैः पदातयश्च निर्यान्ति विविधा शस्त्रपाणयः. பல காலாட்படைகள் ஆயுத பாணிகளாக வருகிறார்கள். கையில கடி, தோமரங்கள், சூலங்கள், உலக்கை, பிந்திபாலங்கள், பாசக்கயிறு, சக்திகள், இன்னும் என்னென்ன ஆயுதமோ எல்லாத்தையும், வாள்கள், சக்கரங்கள், கதைகள், கோடாலிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்படுகிறார்கள் அரக்க சேனை. விசித்திர வாசச சர்வே தீப்தா ராட்சச புங்கவாக. எல்லாரும் அழகான கலரா
ட்ரெஸ் போட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிறார்கள், ஜொலிக்கிறார்கள். கஜா மதோத்கடா சூரா சலந்த இவ பர்வதாக தேயுத்த குஷலை ரூடா தோமராங்குஷ பாணிபிஹி. மதம் பிடித்த யானைகள் மீது ஏறிக்கொண்டு கையிலே அங்குஷத்தை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் பல அரக்கர்கள். அங்கே லட்சண சயுக்தா சூரா ரூடா மகாபலாக. இப்ப நல்ல அறிகுறிகளுடன் வருகிறார்கள். தத்ராட்சச பலம் கோரம் விப்ரஸ்திதம் அசோபத பிராவிற்காலே யதா மேகா நர்தமா நாசவித்யுதா. அப்படி ராட்சச சேனை வெள்ள வருது. அது எப்படி இருக்குன்னா, மழை காலத்திலே மின்னலோடு கர்ஜிக்கக்கூடிய மேகம் போல இருந்தது. நிஸ்ருதா தட்சிணத்வாரம் அங்கதோ யத்ர யூதபஹ தேஷாம் நிஷ்கிரமமானானாம் அசுபம் சமஜாயத. இவர்கள் எந்த வாசல்ல வந்தான்னா, தெற்கு வாசல். தெற்கு வாசல் வழியா வெல்ல வருகிறார்கள். அங்க அங்கதன் நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கதன் இவர்கள் வரும்பொழுது என்ன ஆயிடுத்து, இவர்களுக்கும் கோல் சொல்லி காட்டுவது போல நிறைய கெட்ட சகுனங்கள் வந்ததாம். ஆகாஷாத் விதனாத் தீவ்ரா உல்காஷ்சாப்யபதன்ஸ்ததா வமந்திய பாவகஜ்வாலா சிவா கோரம் வவாஷிரே. அப்பொழுது ஆகாயத்துல மேகமே இல்லை. அந்த ஆகாயத்திலிருந்து உல்கங்கள்னா கொல்லிக்கட்டைகள் வந்து விழுகின்றன. நரிகள் நெருப்பு ஜுவாலைகளை கக்கிக் கொண்டு ஊளையிடுகின்றன. வியாஹரந்தி மிருகாகோரா ரக்ஷசாம் நிதனம் ததா சமாபதந்தோ யோத்தாஸ்து பிராஸ்கலன் பயமோகிதாக. சில அரக்கர்கள் என்ன பண்ணிட்டா, பயத்தினாலே கால் வழுக்கி கீழே விழறான். கால் தடுமாறி கீழே விழுகின்றார்கள். கொடிய விலங்குகள்லாம் வந்து அரக்கர்கள் எல்லாம் அழிய போகிறார்கள்னு காட்டி கொடுத்தது. ஏதான் உற்பத்தி கான் திருஷ்டுவா வஜ்ரதம் ஸ்ட்ரோ மகாபலஹ தைரியமாலம்பிய தேஜஸ்வி நிர்ஜகா மரணோத்சுகா. இதெல்லாம் பார்த்து கவலையே படாம மனசை தேர்த்தி கொண்டு வஜ்ரதம்ஷ்டன் யுத்தத்துக்கு போவோம்னு வெளியே வந்தான். தாம்ஸ்து நிஷ்கிரமதோ திருஷ்டுவா வானராஜித காங்க்ஷினஹ ரணேதிஸ்ஸு மகாநாதான் பூரயன்ஸ்ச திசோதச. இவன் வெள்ள வந்த உடனே தெற்கு வாசல்ல இருக்கிற வானரங்கள்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டா, நமக்கு ஆள் கிடைச்சிட்டா யுத்தம் பண்ணான்னு. ததப் பிரவருத்தம் துமுலம் ஹரினாம் ராட்சசை சக கோரானாம் பிரீமரூபானாம் அந்யோன்யம் வதகாங்க்ஷினாம். உடனே பெரிய யுத்தமானது ஆரம்பித்தது. மாத்தி ஒருவர் கொல்ல தொடங்குகிறார்கள். நிஷ்பதந்தோ மகோத்சாஹா பின்னதேக சிரோதராஹ ருதிரோச்சித்த சர்வாங்கா ஞபதன் ஜெகதீதலே. அப்படி மாறி அடித்து கொண்டு உடம்பெல்லாம் ரத்தமாக பூமியில நிறைய பேர் விழறா. கேச்சிதன்யோன்யமாசாத்ய சூரா பரிகபானயா சிக்ஷிபுர் விவிதம் சஸ்திரம் சமரேஷ்வணிவர்த்தினா. இப்ப இன்னும் ரொம்ப வீரர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் வருகிறார்கள், புறங்காட்டி ஓடாமல். இந்த பக்கம் அதே மாதிரி வீரரான வானரங்கள் வந்து ஒருவரை ஒருவர் பலவிதமான ஆயுதங்களாலே தூக்கி எறிந்து சண்டை போடுகிறார்கள். துருமானாம் சசிலானாம் ச சஸ்திரானாம் சாபி நிஸ்வனஹ ஸ்ரூயதே சுமஹான் ஸ்தத்ர கோரோ ஹிருதய பேதனஹ. பெரிய சத்தம். அந்த பெரிய சத்தம் எப்படி இருந்தது? மரங்களின் சத்தம், பாறைகளின் சத்தம், ஆயுதங்களின் சத்தம், இதெல்லாம் அதிகமா பயங்கரமா வந்து காதுல கேட்கிறது. ரதனே மிஸ்வனஸ்தத்ர தனுஷாபி நிஸ்வனஹ சங்கபேரி மிருதங்கானாம் பபூவ துமுலஸ்வனஹ. ரதங்கள் ஓடும் பொழுது வரக்கூடிய சத்தம் என்ன, வில்லை அடிக்கும் பொழுது வரக்கூடிய சத்தம் என்ன, சங்கங்கள் பேரிகள்லாம் முழக்கப்படும் போது வர சத்தம் என்னன்னு அவ்வளவு சத்தம். அந்த யுத்த பூமியே சத்தமா இருக்கு. கேச்சிதஸ்திராணி சம்ஸ்ருஜ்ய பாகுயுத்தம் அகுர்வத. இல்ல சில பேர் என்ன பண்ணிக்கிறார்கள், கையில ஆயுதங்களை விட்டு பிரயோகித்து விட்டு கையில இருக்கிற ஆயுதங்களை தூக்கி போட்டு பிரயோகம் பண்ணிட்டு கையால யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தலைஷ்ச சரணேஷ்சாபி முஷ்டிபிஷ்ச துருமைரபி ஜானுபிஷ்ச ஹதா கேசித் பின்னதேஹாஷ்ச ராட்சசாஹ. இப்ப சில அரக்கர்களை வானரங்கள் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய உள்ளங்கையாலே அடித்துக் கொள்கிறார்கள். இப்ப சில பேரை கால்களால் அடிக்கிறார்கள், முஷ்டிகளால் அடிக்கிறார்கள், முழங்காலால் அடிக்கிறார்கள். இப்படி அடித்து அவர்கள் உடலை பிளந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு அரக்கனை. ஷிலாபிஷ் சூர்ணிதா கேசித் வானரைர் யுத்த துர்மதைஹி. அப்ப சிலர் போரிலே செருக்குற்ற வானரங்களாலே கற்பாறைகளாலே பொடியாக்கப்பட்டார்கள். வஜ்ரதம் ஸ்ட்ரோ பிருஷம்பானை ரணே வித்ராசயன் ஹரீம் சச்சார லோக சம்ஹாரே பாஷஹஸ்தைவாந்தகஹ.
இப்ப வஜ்ரதம்ஷ்டன் பிரளய காலத்திலே பாசமேந்திய யமன் போலவே போர்ல வானரங்களை பானங்களால பயமுறுத்தி கொண்டு இருந்தான் வஜ்ரதம்ஷ்டன். பலவந்தோஸ்திர விதுஷா நானா பிரஹரணாரணே ஜக்னுர் வானர சைன்யானி ராட்சசா குரோத மூர்ச்சிதா. இப்போ போரிலே பல ஆயுதங்களை கையில் கொண்டவர்களும் அஸ்திரக்கலையில் நிபுணர்களும் எல்லாரும் அரக்கர்கள் வானரங்களை அடித்து தல்கிறார்கள். நிக்னதோ ராட்சசான் திருஷ்டுவா சர்வான் வாலி சுதோ ரணே குரோதேன த்விகுணாவிஷ்டா சம்பர்த்தக இவானலஹா. இப்படி ராட்சசர்கள்லாம் வானரங்களை அழிக்கிறார்கள்னு பார்த்தவுடன் அங்கதன், வாலிபுத்திரனான அங்கதன் கோபத்தினாலே கொந்தளித்தான். தான் ராட்சசகணான் சர்வான் விருக்ஷமுத்யம்ய வீரியவான் அங்கத குரோததாம் ராட்சஹா க்ஷிம்ம க்ஷுத்ர மிருகானிவ சகார கதனம் கோரம் சக்ரதுல்ய பராக்கிரமஹா. சின்ன சின்ன எலிகளையெல்லாம் சிங்கம் எப்படி வேட்டையாடுமோ, சிங்கத்துக்கு முன்னாடி எப்படி நிக்க முடியாதோ, சின்ன சின்ன மிருகங்கள்லாம், சின்ன சின்ன மான் குட்டிகள்லாம் சிங்கத்துக்கு முன்னாடி எப்படி பயந்து ஓடுமோ, அந்த மாதிரி அங்கதன் கையிலே மரக்கட்டையை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணும்பொழுது எல்லா ராட்சசர்களையும் துடித்து அடித்து கொன்று விட்டான். அங்கதா பிஹதாஸ்தத்ர ராட்சசா பீம விக்ரமாக விபின்ன சிரசஃப் பேதுர் விக்ருதா இவ பாதபாக. எல்லாரையும் மரங்களால் அடித்து ராட்சசர்களை அங்கதன் தலையில்லாத முண்டங்களாக ஆக்குகிறான். ரதைர் அஸ்வைர் துவஜைச்சித்ரைர் ஷரீரைர் ஹரிரக்ஷசாம் ருதிரேன ச சஞ்சன்னா பூமிர் பயங்கரி ததா பூமிர் பயகரி ததா. அப்ப எல்லா இடத்திலும் தேர்கள் அது இதுன்னு எல்லாம் உடுந்து கிடக்கிறது. அரக்கர்களின் உடம்புகள், வானரங்களின் உடல்கள், பூமியே பார்க்க பயங்கரமா இருந்தது. ஹாரகேயூர் அவஸ்திரைச்ச சஸ்திரைச்ச சமலங்கிருதா பூமிர் பாதிரணே தத்ர சாரதீவ யதா நிஷா. அங்கங்க கருப்பா ராட்சசர்கள் விழுந்து கிடக்கா. அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் ஜொலிக்கிறது. அதெல்லாம் பார்த்தா சரத்காலத்திலே இரவு பொழுது எப்படி கிளியர் ஸ்கை, இரவு பொழுது கருப்பா இருக்கும், அதற்கு மேல அங்கங்க நட்சத்திரங்கள்லாம் நல்லா தெரியுமோ அந்த மாதிரி இருந்துதான். அங்கதஸ்ய ச வேகேன தத்ராட்சசபலம் மகத் பிராகம்பத ததா தத்ர பவனே நாம்புதோ யதா. அங்கதன் அவ்வளவு வேகமா ஒருவன் சண்டை போடுறத பார்த்தா ராட்சசர்களின் பலம் முழுக்க பயந்து ஓடுறது என்று இப்படியாக அங்கதன், தூம்ராக்ஷன், அங்கதன், வஜ்ரதம்ஷ்டன் இவர்கள் இருவருக்கும் பெரிய யுத்தமானது ஆரம்பித்தது என்று 53வது சர்க்கம். அடுத்த 54ஆம் சர்க்கம். பலஸ்ய ச நிகாதேன அங்கதேன ஜெயேன ச அங்கதஸ்ய ஜெயேன ச ராட்சச குரோதமாவிஷ்டோ வஜ்ரதம்ஷ்டோ மகாபலஹா. இப்படி அங்கதன் ராட்சச சேனையெல்லாம் அடித்து விரட்டுகிறான். உடனே வஜ்ரதம்ஷ்டன் நேரா போருக்கு வருகிறான். சவிஸ்பாரிய தனுர்கோரம் சக்ராசனி சமஸ்வரம் வானராணாமணீகானி பிராகிரஞ்சர விருஷ்டிபிஹி. அவன் பயங்கரமான வில்லை எடுத்துக்கொண்டு அதுல அவ்வளோ அம்பை போட்டு ஆனரங்களை எல்லாம் கொள்கிறான். ராட்சசாஸ்சாபி முக்கியாஸ்தே ரதேஷு சமவஸ்திதாக நானா பிரகரணாசூரா பிராயுத்யந்த ததாரணே. இப்ப ரதங்களிலே இருக்கக்கூடிய அரக்கர்கள், தேரிலே எந்தெந்த ராட்சசர்கள்லாம் வந்தாலோ அவர்களும் போரிலே வானரங்களை எல்லாம் அழிக்க தொடங்கினார்கள். வானராணாம் துஷூரா ஏ சர்வே தே பிளவகர்ஷபாக அயுத்யந்த சிலாஹஸ்தாக சமவேதா சமந்ததா. இப்போ வானரங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப வீரர்களோ அவர்கள்லாம் முன்ன போர் பண்ண ஆரம்பித்தார்கள். தத்ராயுத சஹஸ்ராணி தஸ்மின் நாயோதனே பிருஷம் ராட்சசா கபி முக்கியேஷு பாதையான் சக்ரீரே ததா. ஒரு 1000 அஸ்திரங்களை சேர்த்து ஒரே சமயத்துல வானரங்கள் மீது பொழிகிறார்கள் ராட்சசர்கள். ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஒரே சமயத்துல தூக்கி எறியறா வானரங்கள் மீது. வானராச்சாபி ரக்ஷசு கிரீன் விருக்ஷான் மகாஷிலாஹ பிரவீரா பாதயாமாசுர் மத்தவாரண சன்னிபா. இவர்களும் உடனே பாறைகளையும் மரங்களையும் தூக்கி அவர்கள் மேல போடுகிறார்கள். சூரானாம் யுத்தியமானானாம் சமரேஷ்வனிவர்த்தினாம் தத்ரக்ஷசகணானாம் ச சுயுத்தம் சமவர்தத. இப்படி புறங்காட்டி ஓடாமல் 2 பேரும் சண்டை போட்டு இருக்காலே, பெரிய யுத்தம் நடந்தது. பிரபின்ன சிரசக்கேச்சித் பின்னைர் பாதைச்ச பாஹுபிஹி.
சஸ்திரைர் அர்ப்பித தேகாஸ்து ருதிரேன சமுக்ஷிதாக. இப்ப சிலர் தலைகள் உடைந்து போய் முறிந்து கால் முறிந்து கை முறிந்து இப்படி கீழே கிடக்கிறார்கள். ஹரையோ ராட்சசாச்சைவ ஷேரதே காம் சமாஸ்ரிதாக கங்ககிருத்ர பலாட்யாஸ்ச கோமாயுகன சங்குலாக. அரக்கர்கள் வானரங்கள் வானரங்களும் அரக்கர்களும் போர் புரியும் பொழுது கழுகு பருந்து காக்கைகள் எல்லாம் அங்க வந்து நிக்கிறது. பூமி எப்படா மாம்சம் கிடைக்கும் சாப்பிடலான்னு. கபந்தானி சமுத்பேதுர் பீரூனாம் பீஷனான் இவை. இப்ப யுத்தம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கீழே கடக்கக்கூடிய முண்டங்கள், தலையில்லாத முண்டங்கள் இருக்கிறதே, அது யுத்தம் பண்றவர்களை இன்னும் பயமுறுத்துறது. புஜபானி சிரச்சின்னா சின்னகாயாச்ச பூதலே வானரா ராட்சசாச்சாபி நிபேது தத்ர வைரணே. இப்ப தோள்கள் கைகள் தலைகள் இதெல்லாம் தனித்தனியா கடக்கிறது. வானரங்களும் சரி ராட்சசர்களும் சரி ரெண்டு பேரும் பூமியில விழுந்துட்டே இருக்கா தொடர்ந்து. ததோ வானர சைன்யேன ஹன்யமானம் நிஷாச்சரம் பிராபத்யத பலம் சர்வம் வஜ்ரதம்ஷ்டஸ்ய பஷ்யதா. இப்ப வானர சேனையினாலே வஜ்ரதம்ஷ்டன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ராட்சச சேனை துன்புறுத்தப்படுகிறது. ராட்சசான் பய விஸ்திராஸ்தான் ஹன்யமானான் பிளவங்கமேர் திருஷ்டுவா ரோஷதாம்ராக்ஷோ வஜ்ரதம்ஷ்ட பிரதாபவான் பிரவிவேஷ தனுஷ்பானிஸ்திராசயன் ஹரிவாஹினீம் ஷரைர் விதாரயாமாச கங்கபத்ரைர் அஜிம் மகைஹி. வஜ்ரதம்ஷ்டன் இதை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தோடு நேரா வானர சேனைக்குள்ள தானே உள்ள புகுந்து ரதத்திலே எல்லாரையும் அம்புகளாலே அடிக்கிறான். விபேத வானரான்ஸ்தத்ர சப்தாஷ்டௌ நவபஞ்சச விவ்யாத பரமக்ருத்தோ வஜ்ரதம்ஷ்ட பிரதாபவான். எப்படி அடிக்கிறான்னு, ஒரே சமயத்துல 7 வானரங்கள் 8 வானரங்கள், ஒரே சமயத்துல 9, ஒரே சமயத்துல 5 அப்படின்னு இப்படி கொல்ல ஆரம்பித்தான் வஜ்ரதம்ஷ்டன். ஒரே சமயத்துல 7-8 வானரங்களை அடிக்கிறான். அப்படி துரத்தி அடிக்கிறான். திரஸ்தா சர்வே ஹரிகணா ஷரைர் சம்கிருத்த தேகினஹ அங்கதம் சம்பிரதாவந்தி பிரஜாபதிமிவ பிரஜாஹ. இப்படி எல்லாரும் பயந்து போய் வானரங்கள் அங்கதன்ட்ட போய் நின்னுட்டா. ததோ ஹரிகணான் பக்னான் திருஷ்டுவா வாலிசுதஸ்ததா क्रोधेन वज्रदंष्ट्रं தமுதீக்ஷத. அப்பொழுது இந்த வாலி மைந்தனான அங்கதன் என்ன பண்ணான், வானரங்களை எல்லாம் தேத்தி இவை கொட்டாது பார்க்கக்கூடிய அந்த வஜ்ரதம்ஷ்டனை இவனும் பார்த்தான். வஜ்ரதம்ஷ்டோங்கதச்சோபௌ சங்கதௌ ஹரிராட்சசௌ சேரது பரமக்ருத்தௌ ஹரிமத் தகஜாவிவ. இப்ப 2 பேருக்கும் பெரிய சண்டை. சிம்மமும் மத யானையும் சண்டை போடும் படிக்கு 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தார்கள். ததசத சஹஸ்ரேன வாலிபுத்திரம் மகாபலஹ ஜகான மர்மதேமேஷு மாதங்கமிவ தோமரைஹி. ஒரு 1000 அம்புகளையாவது விட்டிருப்பான் தூம்ராக்ஷன். இந்த வஜ்ரதம்ஷ்டன் விட்டு அங்கதன் மேல சரமாரி பொழிகிறான். ருதிரோக்ஷித சர்வாங்கஹ வாலிசூனுர் மகாபலஹ சிக்ஷேப வஜ்ரதம்ஷ்டாய விருக்ஷம் பீம பராக்கிரமஹா. உடம்பெல்லாம் ரத்தத்தால மூழ்கினான் அங்கதன். உடனே ஒரு மரத்தை எடுத்து அவன் மேல எரிகிறான். திருஷ்டுவாபதன் தம் விருக்ஷம் சம்பிராந்தஸ்ச ராட்சசா சிச்சேத பகுதா சோபி நிகிருத்தः பதிதோ புவி. இவன் உடனே அந்த மரத்தை என்ன பண்ணுகிறான்னா வெட்டி விடுகிறான். பல துண்டுகளாக வெட்டுகிறான் தன் மேல விழுந்த மரத்தை. அந்த மரம் கீழே பூமியில விழுந்துகிறது. தம் திருஷ்டுவா வஜ்ரதம்ஷ்டஸ்ய விக்ரமம் லவகர்ஷபஹ பிரகிருஹ்ய விபுலம் சைலம் சிக்ஷேபச்சனநாதச. சரி, மரத்தை வெட்டுறானேன்னு அங்கதன் பெரிய பாறையை எடுத்து அவன் மேல எரிகிறான். சமாபதன் தம் திருஷ்டுவா ரதாத் ஆப்ளுப்ய வீரியவான் கதாபானிர சம்பிராந்தஹ பிருத்திவ்யாம் சமதிஷ்டத. இவனும் அதே மாதிரி என்ன பண்ணுகிறான், பாறை வருகிறது, இதை அடிக்க முடியாதுன்னு கதையை எடுத்துக்கொண்டு ரதத்திலிருந்து கீழே இறங்கி விட்டான். அங்கதேன கதாக்ஷிப்தா கத்வா து ரணமூர்தனி சச்சக்ர கூபரம் சாஸ்வம் பிரமமாதரதம் ததா. அப்ப இந்த கதை இருக்கான்னு கதையை எடுத்து கீழே வைத்திருக்கிறான்ல இவன் அங்கதன் வேகமா போய் அந்த கதையும் புடுங்கி கொண்டு வந்து விட்டான். ததோன்யம் கிரிமாக்ஷிப்ய விபுலம் துருமபூஷிதம் வஜ்ரதம்ஷ்டஸ்ய சிரசி பாதயா மாச சோங்கதஹ
அவ்வளவு வேகமா ஒரு பாறையை எடுத்து அவன் தேரை உடைத்து அவன் கதையோட கீழே நிக்கிறாங்கிறத பார்த்துட்டு வேகமா போய் அந்த கதையையும் யுத்தத்திலே புடுங்கி கொண்டு வந்து பெரிய பாறையை எடுத்து அவன் மேல போட்டான் அங்கதன். அபவத் சோனிதோத்காரி வஜ்ரதம்ஷ்ட சமூர்ச்சிதா முகூர்த்தம் அபவன் மூடோ கதா மாலிங்க நிஸ்வசன். இப்ப கீழே அந்த கதை கடந்தது. ஒரு கதையை தழுவிக்கொண்டு ஒரு முகூர்த்த காலம் மூர்ச்சை அடைந்து கொண்டு வாயிலிருந்து ரத்தத்தை கக்கி கொண்டு இப்படி அப்படியே பூமியில பிறண்டு கொண்டிருந்தான் அந்த வஜ்ரதம்ஷ்டன். சலப்த சஞ்ஞோ கதையா வாலிபுத்திரம் அவஸ்திதம் ஜகான பரம குருத்தோ வக்ஷோதேஷே நிஷாச்சரஹ. உடனே தெளிவு வந்துருச்சு. ஒரு முகூர்த்த காலத்துல கொஞ்சம் எழுந்துட்டான் வஜ்ரதம்ஷ்டன். எழுந்த உடனே கதையை எடுத்து மார்பிலேயே அடிக்கிறான் அங்கதனுக்கு. அங்கதனுடைய மார்பிலே அடிக்கிறான். கதாம் தியக்த்வா ததஸ்தத்ர முஷ்டியுத்தம் அவர்த்தத அந்யோன்யம் ஜக்னதுஸ்தத்ர தாவுபௌ அதிராட்சசௌ. கதையை கீழே போட்டு முஷ்டி யுத்தம், 2 கையால யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள் அங்கதனும் வஜ்ரதம்ஷ்டன். ருதிரோத்காரிணௌ தௌ து பிரஹாரைர் ஜனித ஸ்ரமௌ பபூவுது சுவிக்ராந்தௌ அங்காரகபுதாவிவ. அங்காரகனும் புதனும் போன்று பராக்கிரமசாலிகளான இவர்கள் ஆயாசம் ஏற்பட்டு ரத்தத்தை கக்குகிறவர்களாக ஆனார்கள் 2 பேருமே. ததப் பரம தேஜஸ்வி அங்கத கபிகுஞ்சரஹ உட்பாட்டிய விருட்சம் ஸ்திதவான் பகுபுஷ்ப பலாஸ்ரிதம். இப்ப பக்கத்துல ஒரு பெரிய விருட்சம் நிறைய பூத்து இருந்தது. அதை அங்கதன் புடுங்கினான். ஜக்ராஹ சாருஷபம் சர்ம கட்கம் ச விபுலம் சுபம் கிங்கினி ஜால சஞ்சன்னம் சர்மனா ச பரிஷ்கிருதம் வஜ்ரதம் ஸ்ட்ரோத ஜக்ராஹ சோங்கதோப்யசி சர்மணி. இப்ப வஜ்ரதம்ஷ்டன் என்ன பண்ணா, எருதின் தோலாலான கேடயத்தையும் சிறிய மணிவரிசைகளாலே கட்டப்பட்டு தோலால் உரை வைத்து பண்ண அழகிய கத்தியையும் எடுத்துக்கொண்டான் கையில. உடனே அங்கதன் போய் சண்டையை போட்டு அந்த கத்தியையும் அந்த கேடயத்தையும் புடுங்கி கொண்டு வந்தான். விசித்ரான் சேரத்துர் மார்கான் ருஷிதௌ கபிராட்சசௌ ஜக்னதுஸ்ததான்யோன்யம் நிர்தயம் ஜெயகாங்ஷினௌ. அப்படி இரக்கமே இல்லாமல் 2 பேரும் மாறி மாறி யுத்தம் பண்ணி புடைத்து கொண்டார்கள். பிரணை சாஸ்திரைர் அசோபேதாம் புஷ்பிதாவிவ கிம் சுகௌ உத்யமானௌ பரிஷ்ராந்தௌ ஜானுப்யாம் அவனீம் கதௌ. இப்ப 2 பேரும் உடம்பெல்லாம் புண்ணாகி ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கதனும் சரி வஜ்ரதம்ஷ்டனும் 2 பேரும் களைத்து போய் முட்டியினாலே பூமியில உட்கார்ந்தார்கள். நிக்க முடியாம முட்டியை பூமியிலே பதித்து கொண்டு பூமியிலே நின்னார்கள். நிமேஷாந்தர மாத்திரேன அங்கத கபிகுஞ்சரஹ உததிஷ்டத தீப்தாக்ஷோ தண்டாஹதைவோ ரகஹ. ஒரு நிமிஷத்துல அங்கதன் என்ன பண்ணான், அந்த களைப்பெல்லாம் தீர்ந்து போய் பூமியில எழுந்து நின்று விட்டான். நிர்மலேன சுதௌதேன கட்கேனாஸ்ய மஹச்சிரஹ ஜகான வஜ்ரதம்ஷ்டஸ்ய வாலிசு நுர் மகாபலஹ. அப்ப அங்க இருந்த ஒரு பெரிய கட்கம்னா வாள், பெரிய வாள், அதை எடுத்து பளபளன்னு இருக்கு, நல்ல கூர்மையாக இருக்கு. அங்க இருக்கிற கல்லுல தேய்ச்சி கூர்மையா வைத்திருக்கிறான். அதை எடுத்து வாளாலே வஜ்ரதம்ஷ்டனின் தலையை அறுத்தான் அங்கதன். ருதிரோக்ஷித்த காத்ரஸ்ய பபூவ பதிதாம் த்விதா சரோஷ பரிவிருத்தாக்ஷம் சுபம் கட்கஹதம் ஷிரஹா. அப்பொழுது இந்த அழகிய வாளாலே வஜ்ரதம்ஷ்டனின் தலையை வெட்டி எறிந்து அது 2 துண்டு, எப்படி வெட்டினான்னா கண்களோட 2 துண்டாகி விழுந்ததான் அந்த தலை. வஜ்ரதம்ஷ்டம் ஹதம் திருஷ்ட்வா ராட்சசா பயமோஹிதாஹ த்ரஸ்தா பிரத்யபத்தத் லங்காம் வத்யமானாஃ ப்ளவங்கமைர் விஷன்னவதனாதீனா கிரியா கிஞ்சித் தவாங் முகாஹ. மீதி இருக்கிற ராட்சசர்கள் எல்லாம் வானரங்கள் இறங்கி கொல்ல ஆரம்பிச்சுட்டா. சில பேர் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுண்டு பார்க்காம லங்கை ஓடி போயிட்டா சில ராட்சசர்கள். நிஹத்யதம் வஜ்ரதர பிரபாவஹ சவாலிசூனு கபி சைன்ய மத்யே ஜகாமஹர்ஷம் மஹிதோ மகாபலஹ சஹஸ்ரநேத்ரஸ்திரிதிஷைர் இவாவ்ருதஹ. இப்ப தேவர்களாலே சூழப்பட்ட இந்திரன் எப்படி இருப்பானோ அப்படி இந்த வஜ்ரதம்ஷ்ட வதம் நடந்த பிறகு அங்கதனை வானரங்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். அவன் அப்படியே சந்தோஷத்தை அடைந்தான் அங்கதன்.
ஆக இதனாலே வஜ்ரதம்ஷ்ட யுத்தம் நடந்தது 53ஆம் சர்க்கத்திலே. 54ஆம் சர்க்கத்திலே வஜ்ரதம்ஷ்டனின் வதம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பித்து 51ஆம் சர்க்கம் தொடங்கினோம். 51ஆம் சர்க்கத்திலே தூம்ராக்ஷன் வெளியிலே வந்தான். 52ஆம் சர்க்கத்திலே தூம்ராக்ஷ வதம் நடந்தது. 53ஆம் சர்க்கத்திலே வஜ்ரதம்ஷ்டன் யுத்தத்துக்கு வந்தான். 54ஆம் சர்க்கத்திலே வஜ்ரதம்ஷ்டன் வதம் செய்யப்பட்டான் அங்கதனாலே என்று இப்படி 4 யுத்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இதுவரை. இந்த 4 சர்க்கங்களை இன்று நாம் பார்த்தோம். மேல 55வது சர்க்கம் தொடங்கி நாளை பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீமதி